பாஷே அவன் கரெக்டாக கோல் பார்த்து தான் எடுத்துருக்கான். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்னேகம் சேனல். நான் தான் ஸ்னேகா. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் வந்துட்டு விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன் எத்ராஜில். ஸோ 3D ஆர்டிஸ்ட்டாக 3 இயர்ஸாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி நான் ரிசைன் பண்ணிட்டேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். ஸோ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது திடீர்னு சரி ஓகே விளாக்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தோம். ஸோ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டு சஜஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு நேம் சொன்னாங்க, ஸ்னேகம்னு. ஸோ ஸ்னேகம்னா என்னென்னா லைக் லவ் அப்யோஸா. ஸோ வந்துட்டு என்னோடய பேரில் வந்துட்டு அது வரணுன்றதுக்காக ஸோ மலையாளமில் ஸ்னேகம்னு வைக்கலாம்னு சொல்லிட்டு ஸ்னேகம்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ரேண்டமாக தான் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். எதுவுமே வந்துட்டு இதுதான் பர்டிகுலராக போட போகிறேன்னு கிடையாது. ஸோ எனக்கு என்ன தோணுதோ நான் அதை அப்படியே போடுவேன். அதுதான் ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும். நான் இது வந்துட்டு நியூ இயர் அன்னைக்கு இந்த வீடியோ போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா இந்த என்னோடய நியூ இயர் ரெசல்யூஷன் என்னென்னா, போன வருஷமும் நான் இதே தான் எடுத்தேன், எனக்காக ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நினச்சேன். ஸோ இந்த இயர் நான் எனக்காக ஏதாச்சும் பண்ணிக்கணும்னு நினச்சி இந்த இயர் நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்துட்டு ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் அது இன்றைக்கி தான் அது டே வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி தான் ஹாப்பி நியூ இயர். சரி ஓகே, வீடியோ பார்க்கலாமா? என்னடா இதுக்கு சிரிப்பு? ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்கலாம். ரியாக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி, ஓகேவா? நான் அதை சொல்ல மறந்துட்டேன். ரியாக்ஷன் வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஃபன்னி வீடியோஸ் இருக்கும் இல்லையா? ஸோ ஃபன்னி வீடியோ வந்து இன்றைக்கி ரியாக்ஷன் பார்க்கலாம். ஓகே, டோருக்கு சவுண்ட் வரலன்னு சொல்லிட்டு சவுண்ட் எங்க இருக்கு? ஓகே, மறுபடியும் முதல்ல இருந்து எடிட்டர் நல்லா எடிட் பண்ணணும், சரியா? சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கலாமா? A lo que yo vine fue a esto. Bien. A lo que yo vine fue a esto. இரு, ஃபர்ஸ்ட் அவன் வந்துட்டு போட்டு இடுப்புல அடிச்சானா? ஐயோ பாவம். Bien. A lo que yo vine fue a esto. அவன் அழறது சுவி ஞாபகம். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். ஐயோ கடவுளே. சரி, நெக்ஸ்ட் வீடியோக்கு போலாம். La diversión para toda la familia. Ven a subirte al huracán. Anímate a vivir la experiencia de la rueda de la fortuna. El increíble y número 1 de América. Explota la diversión para toda la familia. Ven a subirte al huracán. Anímate a vivir la experiencia de la rueda de la fortuna. பாவம் அது. Increíble y número 1 de கடவுளே. América. Explota. பாவம். நெக்ஸ்ட் வீடியோ. நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க வீட்டில் இதே மிஷின் இருந்துச்சு. 12 seconds later. வீட்டில் மாப் போட சொன்னா அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப சின்ன பொண்ணு, 6th 7th அந்த மாதிரி இருக்கும். Several months later. நான் இது வரைக்கும் இறங்குனதுலடா ஃபீல்ல, இப்ப ஸ்ட்ரைட்டா இறங்குறடா. நீங்களா நானு மோதி பாத்துக்கலாம்டா. எற வண்டிய ரெடி ராஸ்கல். பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? ஏய், நான் இது வரைக்கும் இறங்குனதுலடா. என்ன சொல்றது?
ஆனால் இந்த வருஷம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு, அது மட்டும் நல்லா தெரியுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போச்சு. ஃபஸ்ட்டு ஜான்வரியில் இருக்கும்போது ஏன்னா இவ்வளோ ஸ்லோவாக போகுது, இந்த வருஷம் எப்படி போக போகுதுன்னு யோசிச்சோம். அப்புறம் பார்த்தா ஃபெப்ரவரியில் ஸ்டார்ட் ஆச்சு, டிசம்பர் வந்து இதோ இன்னும் ஒரு டேட் என்ன, இன்னும் ஒரு 2 வீக்ஸில் 2 வீக்ஸா 2-3 நாளில் வரப்போகுது நியூ இயர். ஆமாம்ல, அப்போ வந்துட்டு நியூ இயரே வந்துருச்சு. சரி, அடுத்த வீடியோ போகலாமா? என்ன வச்சான்? பட்டாசா? இவங்க பேரண்ட்ஸ்ல என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? என்னோட டவுட் அதுதான். நெக்ஸ்ட் வீடியோ. சுபாஷ் இங்க வா. இங்க வா. வா. சுபாஷ் வா. இவன் தான் எங்க வீட்டு சுபாஷ். அழகா இருக்கானா? ஆக்சுவலி இவனோட பேர் காரணம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். மஞ்சுமல் பாய்ஸ் இருக்கு இல்லையா, மஞ்சுமல் பாய்ஸ் சொல்லுவாங்களா? ஓகே, அந்த படம் பார்த்துட்டு வந்துட்டு அப்போ தான் அவன் ரீசெண்டாக வந்திருந்தான் 1 வீக் முன்னாடி. ஸோ அது வரைக்கும் நான் இவனை புஜுக்குன்னு சொல்லி கூப்பிட்டுருப்பேன். மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இவன்கிட்ட வந்துட்டு சுபாஷேன்னு கத்திட்டே இருந்தேன். ஸோ அவன் அந்த டோன் பிடிச்சிட்டான். டோன் பிடிச்சதுனால வந்துட்டு இவனும் கூட சேர்ந்து அந்த சுபாஷோட டோன் கூப்பிட ஆரம்பிச்சிட்டான். ஒரு நாள் நான் கூப்பிடும்போது நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புகிறேன். சுபாஷே. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாத்ரூமா? பாவம். என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபன்னி வீடியோஸ் கேட்டேன். எல்லாரும் வந்து அடித்தடி வீடியோ மாதிரி அனுப்பி வச்சுருக்காங்க. எதை பார்த்தாலும் பாவமாக இருக்குன்னு தான் சொல்ல தோணுது. சிரிப்பு வர மாட்டேங்குது. எனக்கு சிரிப்பு வருது, அந்த டைமில் எனக்கு அப்படியே பாவமாகவும் இருக்குது. அதில் ஒரு ஓட்டை வேற. அதில் அவன் கரெக்டாக கோல் பார்த்து தான் அடிச்சிருக்கான். ரெஸ்கியூ பண்ணுற டீமையை ரெஸ்கியூ பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் காப்பாற்றப்பட வேண்டிய பர்சன் கீழே விழுந்து கிடக்கு. நெக்ஸ்ட் இது ஒரு தடவை விளையாடி பார்க்கலாம். Something's in my ass. Something's in my ass. Something's in my ass. பெரிய மேஜிக் தான்.
கண்ணு மகள் பாவம். அந்த புள்ள எங்கேயோ சிவனையோட தடா உட்காந்துட்டு இருக்கு. உன்னை இப்ப கேட்டாங்களாடா இந்த ஜம்பு பாவண்டா உட்காட்டு இருந்த புள்ளைய சேரோட தள்ளி కట్టప్ప సమర శంఖం పూరించు. Hey, your dumb ass off me, man. Stop playing with me. Hey, watch it. Stop playing with me. Get your dumb back. Get off the fucking lid, ho. Oh, shit. Hey, send me the video. Watch this. Bitch, fuck you mean? Watch the sheet. Bitch, oh, you wanna play? So stupid. Hey, get your dumb ass off me. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன வாலிபம் தேய்ந்த திருவள்ளுவர்ல பூந்து பழவர்காடு போயிடலாமா? பழவேற்காடுலாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். அடி செருப்பால நாயே, பழவேற்காடு போலாமா பாண்டிச்சேரி போலாமான்னு கேட்டுங்க. எங்காவது பார்க்காத இடமா போலாம்பா. காலங்கள் ஓய்ந்த பின்னும் காதல் என்ன ட்ரிப்பு போறோம். எக்ஸ்பென்சிவ் ப்ளூபர்ஸ். எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது, சொல்ல மாட்டேன். Thanks. Caitlin, hold on. Close it! How do I close it? Wait. Just stay there. I see a rope, a yellow rope. I'll try and grab it, okay? Okay, Caitlin, you need to grab onto the rope. Here, grab the rope. Now what? I saw a lever down there that we need to turn. Oh, just go the other side. Yeah, except Caitlin, you're the ஐயோ அடுத்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறது தான் முக்கியம். வர முடியல கண்டிப்பா அது தவறான பட் வர அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய ஆள் கிடையாது, அதனால அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பட் இருந்தாலும் அது வரலன்றது மனசு கஷ்டமா தான் இருக்கு. வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் யாரு முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. இதான் சூரிய என் தோழன், என் கூட பிறந்தவன், என் தளபதி. நல்லா இருக்கு. பொறாம. இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். எனக்கு தெரியல எப்படி போச்சுன்னு. ஃபஸ்ட் டைம் ஏதாச்சும் இருந்ததுன்னா மன்னிச்சிடுங்க. நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.